ருசித்து சுவைத்து மகிழவே, சுவையை அதிகம் கொள்ளவே. எடின்பரோ எடின்பரோ தரத்திலே சிறந்ததே, உலக புகழ் பேரிலே எடின்பரோ ருசித்து சுவைத்து மகிழவே. எடின்பரோ சுவையின் நலத்தின் அதிபதி. சுவையின் நலத்தின் அதிபதி எடின்பரோ நிறுவனத்தின் உதவி விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர், பிரபல சமூக சேவையாளர் மற்றும் நாடறிந்த சமையற்கலை நிபுணர் திரு M.M. ரிஃபாஸ் அவர்கள் கலந்து கொள்ளும் விசேட வானொலி நேர்காணல். எங்களுடைய எடின்பரோ கம்பெனி 1973 ஆண்டுல தான் ஆரம்பிக்கப்பட்டது. மக்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்ற ஒரு கம்பெனியாக 51 வருடமாக நாங்கள் வந்திருக்கிறோம். சகல சர்டிபிகேஷன்ஸும் எங்களோட கம்பெனியில் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கு. ISO 22000, ISO 9001, HACCP, GMP, ஹலால், SLS, அது மட்டுமல்ல இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் தான் BRC, பிரிட்டிஷ் ஃபுட் சேஃப்டி சர்டிபிகேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. பிரதி சனிக்கிழமைகள் தோறும் நண்பகல் 1:30 பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. பிரதான அனுசரணை எடின்பரோ சுவையின் நலத்தின் அதிபதி. பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியோடு இணைந்திருக்கின்ற அன்பான நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஊபா வானொலி கடந்த 2.5 வருடங்களுக்கு மேலாக சுவையின் நலத்தின் அதிபதி எடின்பரோ நிறுவனத்தின் அனுசரணையோடு பல வானொலி நிகழ்ச்சிகளை, அதேபோல சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய பல சமூக நலத்திட்டங்களை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையிலே இந்த அனைத்து திட்டங்களுக்கும் பின்னாலிருந்து எம்மை நெறிப்படுத்திய, எமக்கு பக்கபலமாக இருந்த, அது மாத்திரமல்லாமல் ஒரு சிறந்த வளவாளராக இருந்து எங்களுடைய அன்பான தாய்மார்களுக்கு வழிகாட்டியாக இருந்த எடின்பரோ நிறுவனத்தின் உதவி விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர், அதேபோல நாடறிந்த சமையற்கலை நிபுணர், ஒரு சிறந்த சமூக சேவையாளர் திரு M.M. ரிஃபாஸ் அவர்களைதான் இன்று எமது வானொலி கலையகத்திற்கு அழைத்து வந்து நேர்காணவிருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக எடின்பரோ நிறுவனத்தின் ஆரம்பம் குறித்தும், அதன் வளர்ச்சி குறித்தும், அதன் சாதனைகள் குறித்தும், அதேபோல உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்து மற்றும் எதிர்காலத்தில் அது முன்னெடுக்கவிருக்கின்ற சமூக நல திட்டங்கள் குறித்தும் நாங்கள் பேசவிருக்கிறோம். இந்த விடயங்களை பேசுவதற்கு முன்பதாக எமது நிகழ்ச்சியின் விசேட அதிதியான திரு M.M. ரிஃபாஸ் அவர்களை எமது அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக இனிய சலாம் கூறி நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமீஸ், அதே போல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல் வணக்கம் UFM நேர்களே. ஆம், சுவையின் நலத்தின் அதிபதி எடின்பரோ நிறுவனம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தனது வாடிக்கையாளர்களுக்கான சுவையான, அதேபோல தரமான உற்பத்திகளை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இயங்கி வருகிறது. நம் நாட்டு விவசாயிகளிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்ற தரமான மூலப்பொருட்களைக் கொண்டு, நம் நாட்டு தொழிலாளர்களின் உழைப்பைக் கொண்டு, அதற்குள் நவீன தொழில்நுட்பத்தையும் புகுத்திதான் எடின்பரோ நிறுவனம் தன்னுடைய தரமான உற்பத்திகளை சந்தைப்படுத்தி வருகிறது. இந்த நிறுவனம் உள்நாட்டு சந்தையினை மாத்திரமல்லாமல் ஐரோப்பா உட்பட 26 நாடுகளது சந்தையினையும் ஆக்கிரமித்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதற்கெல்லாம் காரணம் அந்த நிறுவனத்தின் மீது வாடிக்கையாளர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, அதேபோல இந்த நிறுவனத்தின் உற்பத்திகளில் காணப்படுகின்ற தரம் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. அந்த வகையிலே ஒரு சிறிய தொழில் முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்ட எடின்பரோ நிறுவனத்தின் வளர்ச்சி கதையானது பல முன்மாதிரிகளை கொண்ட ஒரு கதையாக இருக்கிறது, ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கிறது. இந்த கதையினை நாங்கள் எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒரு சிறு கைத்தொழிலாக ஆரம்பிக்கப்பட்ட எடின்பரோ நிறுவனம் 50 ஆண்டுகளை கடந்து இன்று இந்தளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கிறது, சர்வதேச சந்தையை ஆக்கிரமித்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு பின்னால் பலருடைய கடுமையான உழைப்பு இருக்கிறது. அதிலும் ஆரம்ப காரணகர்த்தாவாக இருந்த இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அவர்களுடைய கடுமையான உழைப்பு இருக்கிறது. அவருடைய கதை மிகவும் சுவாரஸ்யமானது. எங்களுடைய சிறு கை தொழிலாளர்களுக்கு, அதேபோல புதிதாக தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க இருப்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையிலே இந்த எடின்பரோ நிறுவனத்தின் ஆரம்பம் குறித்து முதலில் சொல்லுங்கள். நன்றி ரமேஷ். உண்மைக்குமே இந்த எடின்பரோ கம்பெனி
1973 ஆண்டு ஜனவரி மாதத்தில் தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்தில் எங்களோட சேர்மன் சார் வெறுமனே 50 ரூபீஸில் தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தது. அதே போல் எனக்கு இந்த இடத்துல நன்றி கூற வேண்டும் அவர்களோட சேர்மன்ஸோட மனைவியையும். ஏன்னு கேட்டால் அவர்கள் இந்த கம்பெனியை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரத்துக்கு பல வகையிலே சேர்மன்ஸ் உதவியல் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம். ஸோ நான் அனைவர் சார்பாகவும் நான் அவங்க சேர்மனுக்கும் சேர்மன் மனைவிக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுகிறேன் இந்த கம்பெனி இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு. அதே போல் தற்போது சேர்மன்ஸோட மகன் தான் இந்த கம்பெனியை கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஆரம்பித்து தற்போது எங்களுடைய நாட்டிலே உற்பத்தி செய்யும் பொருட்களோட 400க்கும் அதிகப்பட்ட ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி இன்றைக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துன்னு சொன்னால் 400 வகைக்கும் அதிகப்பட்ட ப்ரொடக்ட்ஸ் எடுத்துன்னு சொன்னால் அதில் ஜாம் ரேஞ்ச், அதே போல் கோடியல், ஸ்பெஷல் சோசஸ், சோயா மீட், டாப்பிங், சிரப், ஸ்ப்ரெட்ஸ், சீசனிங்ஸ், ட்ரெஸ்ஸிங், சட்னி, பிக்கல், கேக் இன்கிரீடியன்ட்ஸ், ஜெலி, புடின், அதே மாதிரி நிறைய எடின்பரோ ப்ராடக்ட்ஸ் எங்களுடைய நாட்டிலேயே தான் நாங்கள் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இந்த எங்களோட அனைத்து ப்ரொடக்ஷன்ஸும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது எங்களோட பாதுக்க ஃபேக்ட்ரியில் தான். சகல ப்ரொடக்ஷன்ஸும் நடந்து அங்கால தான் எங்களோட இலங்கையிலையும் அதே போல் இன்டர்நேஷ்னல் ரீதியாகவும் எங்களோட இந்த பொருட்களை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அதே போல் ரமீஸ், மிகவும் சந்தோஷமாக எனக்கு சொல்ல வேண்டும், இலங்கையிலே வாழ்றும் அனைவருக்கும் இது ஒரு அபிமானம். என்று கேட்டால் எங்களுடைய இலங்கை நாட்டுடைய அபிமானத்தை 26 நாடுகளுக்கு நாங்கள் எங்களோட உற்பத்திகளை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த உற்பத்திகளை நாங்கள் 26 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னால் ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா, இட்டாலி, மலேசியா, மால்டீவ்ஸ், இது மாதிரி பல நாட்டுகளுக்கு எங்களுடைய இந்த உற்பத்திகளை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதே போல் ரமீஸ், இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் அதே போல் எங்களுடைய எடின்பரோ ப்ராடக்ட்ஸுடைய சகல சர்டிஃபிகேஷன்ஸும் எங்களோட கம்பெனியில் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்குது. அதில் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ISO 22000, ISO 9001, HACCP, GMP, ஹலால், SLS, அது மட்டுமல்ல இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் தான் BRC, பிரிட்டிஷ் ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேஷன் ஒன்று எங்களுடைய அனைத்து எங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. இதனால எங்களுக்கு லேசாக எக்ஸ்போர்ட் அதே போல இலங்கையிலே இருக்கக்கூடும் எல்லா இடத்துக்கும் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் லேசி. ஆம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த எடின்பரோ நிறுவனமும் இருக்கிறது. அன்று சிறிய ஒரு தொழில் முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த எடின்பரோ நிறுவனம் இன்று நமது நாட்டு சந்தையை கடந்து ஐரோப்பா உட்பட 26 நாடுகளுக்கு தன்னுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிலும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு எங்களுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையுடன் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த வகையிலே உள்நாட்டு சந்தை மாத்திரமல்ல, சர்வதேச சந்தையினை நாங்கள் ஆக்கிரமிக்க வேண்டும் என்றால், எமக்கென ஒரு தனி இடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய உற்பத்திகள் தரமானவையாக இருக்க வேண்டும். உற்பத்தி தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள், தொழில்நுட்பம் தரமானதாக உயரியதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த எடின்பரோ நிறுவனம் நவீன தொழில்நுட்பத்தை தன்னகத்தை கொண்ட ஒரு பாரிய நிறுவனம். இதன் உற்பத்தி நடவடிக்கைகளும் மிகவும் பிரமாண்டமானது. இந்த எடின்பரோ நிறுவனத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் எவ்வாறு நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறித்தும் எங்களுடைய நேயர்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பார்கள். இது பற்றியும் சொல்லுங்கள். ஆமா ரமேஷ், இதுவும் ஒரு உண்மைக்குமே நான் சந்தோஷமாக இதையும் நான் சொல்ல வேண்டும். என்று கேட்டால் உலக ரீதியாகவும் அதே போல் இலங்கையிலே நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால் ஒரு விசேஷமான ஒரு ஃபேக்டரி ஒன்று தான் எடின்பரோ ஃபேக்டரி. ஏன்னு கேட்டால் இந்த எடின்பரோ ஃபேக்டரியில் நாங்கள் தயாரிக்கும் பொருட்கள், ப்ரொடக்ஷன்ஸ், இது நாங்கள் 100% 100% எங்களோட சர்டிஃபிகேஷன்ஸில் உள்ள க்ரைட்டேரியாஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அவ்வளவுமே நாங்கள் செய்கிறது. அப்படின்னு சொன்னால் ISO சர்டிஃபிகேஷனுக்குள்ள க்ரைட்டேரியாஸ், அதே போல் HACCP, GMP, ஹலால், SLS, அது மட்டுமல்ல BRCS, பிரிட்டிஷ் ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேஷன்ஸ், அவங்களுடைய க்ரைட்டேரியாஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல மாதிரி அதே போல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் இங்கே ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன்ஸ் அனைத்தையும் செய்யுது. இந்த ப்ரொடக்ஷன் செய்யும் பொழுது ஹைஜீன்
நாங்கள் ஹசாப்னு சொல்லுவோம். ஹைஜீனை வந்து மேக்சிமம், குவாலிட்டி மேக்சிமம். அது மட்டுமல்ல, இந்த அனைத்து உற்பத்திகளும் அதிகமாக எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய விவசாயிகள் கிட்டால் தான், எங்களோட ஃபார்மர்ஸ் கிட்டால தான் நாங்கள் இந்த உற்பத்திகளை எடுத்து இந்த அனைத்து ப்ரொடக்ஷன்ஸையும் நாங்கள் ப்ரொடக்ட்ஸ் பண்ணுறது. அது மட்டுமல்ல, உலக ரீதியாக உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜிகளை பயன்படுத்தி தான் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அவ்வளவுமே நாங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறது. இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் ஒரு சோயா சாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு புதிய ஒரு டெக்னாலஜி மெஷின் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது மட்டுமல்ல, டொமேட்டோ சாஸ்க்கு இது மாதிரி பல வகையான லேட்டஸ்ட் டெக்னாலஜி மெஷினரிஸில் தான் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அவ்வளவுமே நாங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறோம். நவீன இயந்திர சாதனங்கள் இருந்தால் மாத்திரம் போதாது. ஒரு பொருளின் தரத்தை உயர்த்துவதற்கு நவீன இயந்திர சாதனங்கள் மாத்திரம் இருந்தால் போதாது, சிறந்த மூலப்பொருட்களும் இருக்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய விவசாயிகளிடமிருந்து தான் அந்த மூலப்பொருட்கள் பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்று. அந்த தரமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இப்போது எடின்பரோ நிறுவனத்தின் உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக எடின்பரோ நிறுவனத்தின் உற்பத்திகளை பொதியிடும், பேக்கேஜிங் செய்யும் அனைத்து பொருட்களும் கூட எடின்பரோ நிறுவனத்தின் தொழிற்சாலையிலே தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நீங்கள் சற்று முன்னர் சொல்லியிருந்தீர்கள், எடின்பரோ நிறுவனத்துக்கு ஏராளமான சான்றிதழ்கள் இருக்கின்றன என்று. SLS, GMP, ஹெசாப், ஹலால், அதே போல ISO 22000 போன்ற பல சான்றிதழ்கள் குறித்து குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலும் எடின்பரோ நிறுவனம் இந்த BRCS என்ற சான்றிதழ் குறித்து அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. இது குறித்து அதிகமாக பேசுகிறது, விளம்பரப்படுத்துகிறது. இந்த BRCS என்ற தரச்சான்றிதழுக்கு, இந்த சர்டிபிகேஷனுக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் என்ன? ஆமாம் ரமீஸ், ரெட் சோர்ஸ் கேட்டகரிஸில் எடுத்துன்னு சொன்னால் BRCS சர்டிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை எடுக்கும் பொழுது எங்களுக்கு வெறுமனே சும்மா எடுக்க முடியாது. இதில் பல வகையான கிரைட்டேரியாஸ். அது மட்டுமல்ல, அவங்க ஒரே தரக்காவில் அந்த சர்டிஃபிகேஷன்ஸை கொடுக்க மாட்டாங்க. பல தைனங்கள் அவர்கள் விசிட் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை பார்த்து, ஃபேக்ட்ரியை மட்டும் அல்ல, எங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் வார மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா, நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்தோன்னா கொச்சி நாங்கள் சொல்லுவோம் மூட்டை கொச்சிக்கா. இந்த கொச்சிக்கா, அதே போல் கோன், ஸ்வீட் கார்ன், இதுவரை எடுத்தோம்னா இதுவரை கூட அவங்க முதல்ல நல்லா, அதாவது விவசாய நிலத்திலிருந்தே இவை மேற்பார்வை செய்யப்படுகின்றன. அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரிக்கு வந்ததுக்கு பிறகு அது என்ன வகையில் அதை நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு நாங்கள் சொல்லுவோம் A to Z சொல்லி, அந்த வகையில் இந்த அனைத்தையும் செக் பண்ணி அதில் குவாலிட்டி எல்லாம் என்னன்றது பார்த்து தான் அவங்க அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு தருவாங்க. இல்லைன்னா சும்மா தர மாட்டாங்க. அதே போல் பல தரவு அவங்க அந்த சடன்லி விசிட் பண்ணி அதோட பார்த்து தான் இந்த BRCSன்ற சர்டிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு தருவாங்க. சடன்லி வந்து அவங்க விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி 4-5 தடவை விசிட் பண்ணிட்டு தான் அவங்க எங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸை தருவாங்க. அதே போல BRCS என்ற தரச்சான்றிதழ் வெளிநாடுகளுக்கு, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஐரோப்பா உட்பட 26 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக உங்களுடைய உற்பத்திகள். இந்த BRCS என்ற தரச்சான்றிதழ் இதற்கு எந்த வகையில் உதவி இருக்கிறது? ஆமாம், இது ரமீஸ் உண்மைக்குமே இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் உண்டு. இது வேர்ல்ட் வைட் அது ரெகக்னைஸ் சர்டிஃபிகேஷன் வந்து பிரிட்டிஷ் ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேஷன் உண்டு. அதனால தான் எங்களுக்கு அது லேசாக எங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் எங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எடின்பரோ நிறுவனம் பல சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது, சமூக நலத்திட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்காக, எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற வறிய மக்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக அவர்களிடமிருந்து மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வது போல, தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது போல பல சமூக நலத்திட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறது. இந்த திட்டங்கள் குறித்தும் சுருக்கமாக சொல்லுங்கள். ஆமா ரமேஷ், அதுல நான் ஸ்டார்ட் பண்ணணும். உண்மைக்குமே 600க்கும் அதிகப்பட்ட ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. அது மட்டுமல்ல, ஓவர் 45 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐலண்ட் வைட் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த எடின்பரோ கம்பெனி மூலமாக இந்த இலங்கையில் உள்ள பல ஃபார்மர்ஸ்கள் என்கிட்ட, அவர்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கிறோம். அது மட்டுமல்ல ரமேஷ், இலங்கையில் மட்டுமல்ல இன்டர்நேஷ்னல் ரீதியாகவும் இருக்கக்கூடும். ஒருவர் எடின்பரோ ஒரு ப்ராடக்ட் ஒன்று பாவிக்கிறாங்கன்னு சொன்னால் அனைவரும் நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க. என்று கேட்டால், எங்களோட எடின்பரோ இந்த ஓவர் 400 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த அனைத்து ப்ராடக்ட்ஸ்லையும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுற ப்ராஃபிட்டில் ஒரு அளவு, நாங்கள் ஒரு பெர்சன்டேஜ் உண்டு, நாங்கள் எங்களுடைய வெல்ஃபேர், மக்கள் இதுக்கு நாங்கள் ஒதுக்குறோம். இதில் விசேஷமாக பாடசாலைகளுக்கு, அதுக்கு நாங்கள் எத்தனையோ பாடசாலைகளுக்கு தண்ணி, வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ்,
சில பாடசாலைகளுக்கு போனால் ரமேஷ் தண்ணி குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சரியான கஷ்டம். ஸோ நாங்கள் ஃபுல் வாட்டர் லைன் சிஸ்டம் ஒன்று செஞ்சு கொடுப்போம். அது மட்டுமல்ல முதியோர் உள்ளம் இது மாதிரி இடங்கள், அது மட்டுமல்ல பள்ளிகள், கோவில், பன்சால் இது மாதிரி பல புனித ஸ்தானத்துகளுக்கு எங்களுடைய இந்த ஃபண்ட்ஸ் போகுது. அது மட்டுமல்ல நாட்டில் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு டிசாஸ்டர்ஸ் உண்டாகுறேன். இந்த டைமில் சடன்லி நாங்கள் எங்களோட கம்பெனியால் அந்தந்த ஏரியாவுக்கு எஃபெக்ட் ஆகின ஏரியாஸ்களுக்கு எங்களுடைய ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இது எடின்பரோ கம்பெனிக்கு மட்டும் சேர்மனுக்கோ எம்டிக்கு மட்டுமல்ல, இந்த ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இந்த உதவியை செய்ய முடிந்தது எங்களுடைய அனைத்து மக்கள் எங்களோட எடின்பரோ ப்ரொடக்ட்ஸோட பர்ச்சேஸ் பண்ண போய்த்து தான். ஸோ அதனால அவர்களுக்கும் இந்த நன்மை பெய்து சேரும். அதே போல நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற ஒரு சமூக நலத்திட்டத்தில் ஒரு விடயம்தான் எங்களுடைய சமையற்கலை தொடர்பான செயலமர்வு. இந்த செயலமர்வை நாங்கள் கடந்த 2.5 வருடங்களுக்கு மேலாக நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வருகிறோம். கிட்டத்தட்ட 6 மாகாணங்களுக்கு மேல் 8 மாவட்டங்களுக்கு மேல் இருக்கின்ற பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் இவர்களுடைய நலனுக்காக நாங்கள் இந்த சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இந்த செயலமர்வு குறித்து சொல்லுங்கள். இந்த செயலமர்விலே வளவாளராக கலந்து கொள்பவர் நீங்கள், எங்களை விட மக்களோடு நெருக்கமாக பேசி பழகும் நபர் நீங்கள், அவர்களுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருப்பவர் நீங்கள். இது குறித்து மக்களுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில் எவ்வாறான ஒரு வரவேற்பு இருக்கிறது? இந்த நிகழ்ச்சிகள் குறித்து எவ்வாறான பின்னூட்டங்கள் எங்களோடு பகிரப்படுகிறது? இது குறித்து சொல்லுங்கள். ஆமா ரவி, உண்மைக்குமே அது ஒரு நான் காட்க்கும் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். இது எனக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். என்று கேட்டால் சுவையா சாப்பிட்றதுக்கு எல்லோருமே விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த கல்னரி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக எங்களோட விசேஷமாக நாங்கள் விமென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் நாங்கள் அதிகமாக செய்கிறது. ஸோ அவர்கள் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வெறுமனே எங்களோட ப்ரொடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது அல்ல, அந்த நோக்கம் மட்டுமல்ல எங்களுக்கு இருக்குது. ஸோ எங்களுக்கு தேவை அவர்களுக்கு ஒழுங்கான ஒரு நாலேஜ் ஒன்று கொடுக்கணுன்றது தான் எங்களுக்கு மெயின் நோக்கமாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் சில டைமில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்தால் அவங்களுக்கு யூசேஜஸ் தெரியாது, எப்படி யூஸ் பண்ணுறது. அதே போல் சரியான மெத்தட்ஸ் தெரியா அவங்க ஆக்குவாங்க தான், குக் பண்ணுவாங்க தான், ஆனாலும் சில மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நாங்கள் கரெக்ட் பண்ணி ஒரு கிளியரான ஒரு நாலேஜ் உண்டு, ட்ரைனிங் உண்டு, ப்ராக்டிக்கல் ஒன்று கொடுத்து தான் நாங்கள் அந்த கல்னரி ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் செய்கிறது. ஸோ இதனால சில ப்ரோக்ராம்ஸில் நீங்களும் எத்தனை ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்திருக்கிறீங்க, எத்தனை ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. சிலர் அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் யூடியூப்ஸில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்ப்போம், ஆனால் ஷெஃப் நாங்கள் இந்த செஞ்சேன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வரதில்லை, எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அதில் சீக்ரெட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி, இப்போ தான் நீங்கள் செஞ்சதுக்கு போகிறோம், எங்களுக்கு அதில் ஒரு நாலேஜ் ஒன்று வந்துச்சு. இதே மாதிரி பல கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் எங்களோட மெயின் நோக்கம். எங்களுக்கு நாங்கள் அதை பல வகையான கிரைட்டேரியாஸ்க்கு டிவைட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம். நாங்கள் ஒரு பாடசாலையில் செய்யும் பொழுது ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கேற்றாப்புல மாதிரி அந்த ப்ரோக்ராமை செய்வோம். அதே போல நார்மலி ஒரு விமென்ஸ்க்கு செய்யும் பொழுது அது ஒரு டிஃபரெண்ட் டைப்ல செய்வோம். அது மட்டுமல்ல கச்சேரியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சோம். அதில் 100% அந்த ப்ரோக்ராமுக்கு பார்ட்டிசிபேட் ஆகியிருந்தது சுயாங் ரக்கியா, சுயதொழில் உள்ள ஆட்கள் தான், அதிகமான பெண்கள் அதுக்கு பார்ட்டிசிபேட் ஆகிருந்தாங்க. ஸோ அவங்களோட வரவேற்பு எப்படின்னு நீங்களும் நேற்று கண்டுறீங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல மாதிரி தான் நாங்கள் அந்த ப்ரோக்ராமை செஞ்சோம். அவங்களோட வாழ்க்கையை எந்த வகையில் டெவலப் பண்ணணுண்டு. ஸோ இது மாதிரி பல ப்ரோக்ராம்கள் இன்னும் முன்னுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கு நிற்கிறோம். ஆமாம், உயர்தர சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களது பாடத்திட்டத்துக்கும் உகந்த வகையில் தான் இந்த செயலமர்வினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்களும் இந்த செயலமர்வில் கலந்து கொள்ள விரும்பினால், உங்களுடைய பாடசாலையில் உங்களுடைய பிரதேச இந்த செயலமர்வை நடாத்த விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் ஞாபகப்படுத்துவோம். இறுதியாக திரு ரிஃபாஸ் அவர்களே, எதிர்வரும் 2025 ஆண்டிலும் எடின்பரோ நிறுவனம் பல இலக்குகளை வைத்திருக்கிறது, பல திட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறது. அவை குறித்து சொல்லுங்கள். குறிப்பாக ஒரு சர்வதேச சான்றிதழ் BRCS போன்ற இன்னொரு தரச்சான்றிதழுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதாவது சூழலுக்கு உகந்த வகையில் தன்னுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கு. இதனூடாக சர்வதேச ரீதியிலும் பல நாடுகளில் சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள இருக்கிறது எடின்பரோ நிறுவனம். அதே போல பல சமூக நல திட்டங்களையும் முன்னெடுக்க இருக்கிறது. இவை குறித்தும் சுருக்கமாக சொல்லுங்க. ஆமா ரமேஷ், தற்போதும் நாங்கள் அதுக்கு ஆயத்தமாகி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்துக்கிட்டு போறோம். அது என்னன்னு கேட்டால் 2025 இக்கோ ஃப்ரெண்ட்லி, அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரீன் கன்செப்ட்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த கன்செப்டுக்கு தான் எங்களோட 2025 எங்களோட மெயின் எய்ம் இருக்குது. ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடும், பேக்கிங்கில் இருக்கக்கூடும், எல்லா வகையிலையும் அந்த டார்கெட்டை தான் நாங்கள் தலையில் வைத்துக்கிட்டு தற்போது நாங்கள் வேலை செய்துக்கிட்டு போகிறோம்.
நிறைய இலக்குகளோடு நிறைய கனவுகளோடு எடின்பரோ நிறுவனம் 50 ஆண்டுகளை கடந்து மக்களுடைய மனதை வெல்லும் வகையிலே தனது உற்பத்திகளை சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நீண்ட நேரமாக எங்களோடு இணைந்து எடின்பரோ நிறுவனத்தின் ஆரம்பம் குறித்து, அதேபோல அதற்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம், சான்றிதழ்கள் குறித்து, அது செய்து வருகின்ற சமூக பணிகள் குறித்து சுருக்கமாக எங்களுக்கு பகிர்ந்து கொண்டு எடின்பரோ நிறுவனத்தின் உதவி விற்பனை முகாமையாளர், நாடறிந்த சமையற்கலை நிபுணர், அதேபோல சமூக சேவையாளர் திரு MM ரிஃபாஸ் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ரமேஷ், ஃபைனலியாக நானும் அனைத்து இலங்கை மட்டுமல்ல இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடும் அனைவருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன் எடின்பரோ கம்பெனி சார்பாக. என்று கேட்டால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தது, இந்த 51 இயர்ஸ் நாங்கள் வந்தது எங்களுடைய கஸ்டமர்ஸ்னால. ஸோ அந்த அனைத்து கஸ்டமர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன், எங்களை இந்த அளவுக்கு வளர்ச்சியாக கொண்டதுக்கு. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எதிர்காலத்திலையும் இதே போல பல நாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பல வகையான ப்ராடக்ட்ஸோட மேனுஃபேக்சர் பண்ணி அனைவருக்கும் அதை ருசிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னேறதுக்கு அனைவரும் பிளஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினத்தில் எடின்பரோ நிறுவனம் குறித்து நாங்கள் சுருக்கமாக பார்த்திருந்தோம். பேசுவதாக இருந்தால் நாள் கணக்கில் பேசிக்கொண்டு செல்லலாம். இருந்தாலும் சுருக்கமாக மேலோட்டமாக முக்கியமான சில விடயங்களை தொட்டு சென்றிருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியில், எதிர்வரும் நிகழ்ச்சியில் நாங்கள் எடின்பரோ நிறுவனத்தின் மிக முக்கியமான ஒரு சில உற்பத்திகள் குறித்தும் அவற்றில் காணப்படுகின்ற விடயங்கள் குறித்தும் நாங்கள் தெளிவினை தர தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் இந்த நேர்காணலை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவையின் நலத்தின் அதிபதி எடின்பரோ நிறுவனத்தின் உதவி விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர், பிரபல சமூக சேவையாளர் மற்றும் நாடறிந்த சமையற்கலை நிபுணர் திரு MM ரிஃபாஸ் அவர்கள் கலந்து கொள்ளும் விசேட வானொலி நேர்காணல். எங்களுடைய எடின்பரோ கம்பெனி 1973 ஆண்டுல தான் ஆரம்பிக்கப்பட்டது. மக்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெற்ற ஒரு கம்பெனியாக 51 வருடமாக நாங்கள் வந்திருக்கிறோம். சகல சர்டிபிகேஷன்ஸும் எங்களுடைய கம்பெனியில எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கு. ISO 22000, ISO 9001, HACCP, GMP, ஹலால், SLS. அது மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் தான் BRC, பிரிட்டிஷ் ஃபுட் சேஃப்டி சர்டிபிகேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. பிரதி சனிக்கிழமைகள் தோறும் நண்பகல் 1:30 பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் ஒளிபரப்பாக உள்ளது. பிரதான அனுசரணை எடின்பரோ, சுவையின் நலத்தின் அதிபதி. ருசித்து சுவைத்து மகிழவே, சுவையை அதிகம் கொள்ளவே, எடின்பரோ எடின்பரோ தரத்திலே சிறந்ததே, உலக புகழ் பெயரிலே எடின்பரோ, ருசித்து சுவைத்து மகிழவே. எடின்பரோ, சுவையின் நலத்தின் அதிபதி.